கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தராம். அதனால நாங்களும் பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணுமா? ஆண்டவர் சொல்லுறது பரிசுத்தம் என்றா குளிச்சு சுத்தமா இருக்கிறது இல்லை. நம்மளோட உள்ளார்ந்த இருதயத்துல நம்மளோட ஆத்மாவில் நாங்க பரிசுத்தமா இருக்கணும். நாங்க போய் பேசாம புரணி பேசாம மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காத நல்ல இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்கள்கிட்ட உள்ளார்ந்த பரிசுத்தத்தை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நம்மட ஆண்டவர் பரிசுத்தர். அவரை மாதிரி ஒரு பரிசுத்தமான தெய்வம் இல்லை. அப்ப அவரை பின்பற்ற நாங்களும் பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நாங்க உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுவோமா? நீங்க எல்லாரும் இன்றையிலிருந்து மாறுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தேவனே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உமது கரம் படட்டும் ஆண்டவரே. நீர் சாதி இன வேறுபாடு பார்க்காத தேவன் ஆண்டவரே, எல்லோரையும் நேசிக்கிறவர் ஆண்டவரே. உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து எங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுங்க. உம்முடைய வழியில் அழைத்து கொண்டு போங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் புரியுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ அநேகருக்கு சென்றடையணும். ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.